நீல சாய வெளுத்து போச்சு டும் 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 டும். ஸ்வேதா வேஷம் கலைஞ்சு போச்சு டும் 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 டும். ராஜா வந்து கலைக்க போறான் டும் 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 டும். ஸ்வேதாவுக்கு கண்கட்ட அவுக்க போறோம். எல்லாரும் கூட இருக்கலாம். அவங்க கண் விழிக்கும் போது எல்லாரும் கூட இருந்தீங்கன்னா நிச்சயமா அவங்க சந்தோஷப்படுவாங்க. வாங்க. ஓகே டாக்டர், வாங்க. ஸ்வேதா, இப்போ உங்க கண்கட்ட அவுக்க போறோம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உங்க கூட தான் இருக்காங்க. ரிமூவ் பண்ணுங்க. ரெண்டு நாளா கட்டு போட்டு இருந்ததுனால கண்ணை திறக்க கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ரொம்ப மெதுவா மெதுவா அப்படியே கண்ணை திறக்க முயற்சி பண்ணுங்க. கண் கூசுற மாதிரி இருந்தா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. எனக்கு சுத்தமா கண்ணு தெரியல டாக்டர். ஒரே இருட்டா இருக்கு. ஸ்வேதா, ஸ்வேதா ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே. ஏற்கனவே பேஷண்ட் எழுதிட்டு இருக்காங்க. நீங்களும் எழுத எப்படிமா? சொல்லு. எனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா? இனிமே எப்பவும் தெரியாதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமா, மாமா. ஸ்வேதா, அழாது ஸ்வேதா, சரியாயிடும், கவலைப்படாத. ஸ்வேதா, ப்ளீஸ் எமோஷன் ஆகாதீங்க. மறுபடியும் கண்ணை மூடி மெல்ல மெல்ல திறக்க முயற்சி பண்ணுங்க. சுத்தமா உங்களுக்கு தெரியலையா? ஒண்ணுமே தெரியல. ஸ்வேதாவை நான் மறுபடியும் ஃபர்தரா செக் பண்ணி பார்க்கணும். ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே இருங்க. கலை, ஸ்வேதாக்காவை பார்த்தா பாவமா இருக்கு. அவங்களுக்கு இனிமே கண்ணு தெரியாதா? அவ கொஞ்ச நஞ்சு பாவமா பண்ணிருக்கா. இவ்வளவு நாள் அவள் கண்ணு தெரிஞ்சது பெரிய விஷயம். மாப்பிள்ள, எப்படியாவது ஸ்வேதாவுக்கு பார்வையை வர வைக்க சொல்லுங்க. அத்த, அழாதீங்க. இப்பதான் டாக்டர் பார்த்துட்டு இருக்காருல்ல, கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஸ்வேதாவை குணப்படுத்திடுவாரு.
டாக்டர் ஸ்வேதாக்கு ஸ்வேதாவை எங்க டாக்டர் டீம் நல்லா செக் பண்ணிட்டோம். பட்டாசு புகையால ஏற்பட்ட பாதிப்பு அவங்க கண் நரம்புகள் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு விஷன் சுத்தமா இல்ல. ஏன் டாக்டர், இப்போ ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணி உடனே கண் பார்வை வர வைக்க முடியுமா? அப்படி இருந்தா நானே சொல்லிருப்பேனே. என்ன டாக்டர் எப்படி சொல்றீங்க? அப்போ இப்போ வேற வழியே இல்லையா? இப்போதைக்கு அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலாம். அவங்களுக்கு மெடிசின்ஸும் 3 வேளைக்கு கண் மருந்தும் எழுதி கொடுத்திருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு 10 நாளைக்கு அப்புறம் கூட்டிட்டு வாங்க. அப்ப எடுக்கிற டெஸ்ட்ல தான் ஸ்வேதாவுக்கு பார்வை வர வைக்க முடியுமா இல்ல கண் தானம் வாங்கி ஆபரேட் பண்ணி அவங்களுக்கு பார்வை வர வைக்க முடியுமான்னு சொல்ல முடியும். ஒருவேளை வெளிநாட்டுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடுமா டாக்டர்? இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் யுகத்துல எல்லா நாட்டிலயும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்குது. ஒரு புது மருந்து மார்க்கெட்டுக்கு வந்தா உடனே உலகம் பூரா கிடைக்குது. நீங்க உலகத்துல எந்த மூலைக்கு கூட்டிட்டு போனாலும் சரி, இதே பதில தான் மத்த டாக்டர்ஸும் சொல்லுவாங்க. ஸ்வேதாவை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு காரணமே அவங்களுக்கு கண்ணு தெரியலங்கிற குறையே தெரியாம இருக்கிறதுக்கு தான். வீட்ல எல்லாரும் வழக்கம் போல அவங்க கூட சகஜமா சிரிச்சு பேசினா ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு ரிலாக்ஸ் ஆவாங்க. சில நேரத்துல மருந்துகள் சரிப்படுத்த முடியாத வியாதிய கூட மகிழ்ச்சி சரிப்படுத்தும். சோ அவங்க முன்னாடி யாரும் அழுது புலம்பி அவங்க மனோதைரியத்தை குலைச்சிடாதீங்க. நாளைக்கு ஸ்வேதாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். டிஸ்சார்ஜ் சம்மரிய நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருக்கேன். அதுல எந்தெந்த மருந்து எந்தெந்த நேரத்துல ஊத்தணும், எந்தெந்த மாத்திரை எப்பப்ப குடுக்கணுங்கிற எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கு. அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மாமா, மருது, நீ எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. நான் ஸ்வேதாவோட இங்கே இருக்கேன். லட்சுமி வா போலாம். ஏமா அழாதம்மா. எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி அழாம இருக்கிறது? டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் கண்ணுக்கு போட்டா சீக்கிரமாவே குணமாயிடும். சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக பொய் சொல்லாதீங்க. என்ன செக் பண்ணும்போது டாக்டர் பேசினது எல்லாம் கேட்டப்பவே எனக்கு பார்வை திரும்புற வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தெரிஞ்சு போச்சு. சிஸ்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும்? சொல்லுமா. என் போன் எடுத்து அதுல கான்டாக்ட்ல யுவராஜ்னு ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கால் பண்ணி கொடுங்களேன் ப்ளீஸ். சரிம்மா. இவ எதுக்கு நமக்கு போன் பண்றா? ஸ்வேதா மேடம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் இருங்க, கொடுக்கறேன். இந்தாம்மா. ஹலோ ஹலோ யுவராஜ், நான் ஸ்வேதா பேசுறேன். பரவாயில்லையே, என் நம்பர்லாம் வச்சிருக்கியா? நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கேன். டாக்டர் என் உடல்நிலைய பத்தி சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்த நான் உன் கூட டிஸ்கஸ் பண்ணணும் ராஜா. பட்டாசு வெடிச்சு நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறது இதே ஊர்ல இருக்கிற உனக்கு கண்டிப்பா தெரியாம இருந்திருக்காது. பரவாயில்லையே, புத்திசாலித்தனமா யோசிக்கிற. தயவு செஞ்சு என்ன திரும்ப திரும்ப காயப்படுத்தாது. உன்னை உடனே நேர்ல பார்த்து நான் பேசி ஆகணும். என்ன பேசணும்? நீ நேர்ல வந்தாதான் நான் சொல்ல முடியும். ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு.
மாமா வந்து டெஸ்ட் ரிசல்ட் வாங்குறதுக்காக வெளியே போயிருக்காரு. அடுத்த 1 ஹவருக்கு வார்ட்ல யாரும் என் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. SS ஹாஸ்பிட்டல் ரூம் நம்பர் 235க்கு கொஞ்சம் உடனே வர முடியுமா? சரி வரவே. ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ ராஜா, சரண்யா எங்க இருக்க? நான் பார்க்கிங்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போலாமா? இல்ல கொஞ்சம் லேட் ஆகும். இன்னும் லேட் ஆகுமா? ஏன்? இல்ல ஸ்வேதா கால் பண்ணிதா என்ன நேர்ல பார்க்கணும்னு கூப்பிடுறா. நீ எதுக்கு அவளை நேர்ல போய் பார்க்கணும்? இனிமேலாவது அவகிட்ட நீ ஏமாறாம இரு ராஜா. ஒரு தடவை அவகிட்ட பட்டப்புறம் என் லைஃப் டைம் யாருக்கிட்ட ஏமாற மாட்டேன். அவளை பார்த்து பேசிட்டு வந்து என்ன விஷயம் சொல்றேன். இனிமே எல்லாமே நல்லபடியா நடந்து நீ விரும்பின வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். கவலைப்படாத வெண்ணிலா, உனக்காக கண்டிப்பா நான் ப்ரே பண்றேன். ஆல் தி பெஸ்ட். பரவாயில்லம்மா. யாரு யாரு? நான் தான் யுவா. ஹே, நீ எங்க இருக்க? என் பக்கத்துல வா. ஏன் நான் நிக்கிறது தெரியலையா? உனக்கு என்னாச்சு? ஏய் என்ன ஸ்வேதா அது? எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு தான் எனக்கு கடவுள் எவ்வளவு பெரிய தண்டனைய கொடுத்துட்டாரு. கண்ணு தெரியாம இருக்கிற என்னால ஒரு நாளே தாங்க முடியல. இனிமே வாழ்நாள் பூரா இப்படிதான் இருக்க போறேன்னு யோசிச்சு பார்த்தா செத்துலாம் போல தோணுது. எழுந்துரு. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? பட்டாசு வெடிச்சதுல வந்த புகை என்னோட கண் நரம்புகளை ரொம்ப பாதிச்சிடுச்சா. அதனால என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஃபியூச்சர்ல கூட கண்ணு தெரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு சொல்லிட்டாங்க. நீ பட்ட கஷ்டத்தை வேடிக்கை பார்த்து என் கண்ணு இப்ப நிரந்தரமா என்ன விட்டு போயிடுச்சு. இப்பவாவது என்ன மன்னிச்சிடு. உன்ன மாதிரி ஒரு நல்லவன் வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு தப்பான பொண்ணு வந்திருக்கவே கூடாது. ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்ன? நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? நீ எனக்கு போன் பேசினப்போ உன் கையில இருக்கிற ஆதாரத்தை வச்சு என் கல்யாணத்தை நிறுத்த போறதா சொன்ன. நீ வந்து அப்படி நிறுத்திருந்தா நான் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிருப்பேன். ஆனா கடவுளா பார்த்து கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. இவா, நான் உன்கிட்ட கேட்டுக்கிறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு இனிமேலும் மாமாவை ஏமாத்த மனசு வரல. கண் பார்வை போன பிறகுதான் என் கண் திறந்திருக்கு. நான் மாமாவை விட்டு விலகி போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ கையில வச்சிருக்கிற ஆதாரத்தை தயவு செஞ்சு மாமா கிட்ட காட்டிடாத. நீதான் வேலைக்கு போறேன்னு சொன்னல, நான் ஆதாரத்தை காமிச்சா என்ன காமிக்கட்டேன் என்ன? முத்தரசு மாமா எனக்கு கண்ணு தெரியாம போனதுனால என் மேல ரொம்ப பரிதாப உணர்ச்சியோடையும் ரொம்ப பெரியத்தோடையும் இருக்காரு. அப்படி உண்மையா இருக்கிறவருக்கு நான் தப்பானவன்னு தெரிஞ்சா அது மனசு ரொம்ப ஆழமா காயப்படுத்தும். ஏற்கனவே ஏகப்பட்ட பாவம் பண்ணிட்டேன். அதோட சேர்த்து இதையும் நான் பண்ண விரும்பல யுவா. அதனாலதான் மாமா கிட்ட என்ன பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்ன. சரி, நான் காமிக்காம இருந்தா நீ எப்படி முத்தரச சார் விட்டு விலைக்கு போவ? மாமாவை விட்டு நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில விலைக்கு போகணும்னா அவருக்கு மேல இருக்கிற பிரியத்தை உடைக்கணும்.
அவரே என்ன வெறுக்கிற மாதிரி பண்ணி நான் விலகி போய்க்கிறேன். அப்படி நான் விலகும் போது அவருக்கு என் மேல எந்த தப்பான அபிப்பிராயமும் வந்துடக்கூடாது. அதனாலதான் நம்ம கல்யாண சர்டிபிகேட்ட மாமா கிட்ட காட்ட வேண்டாம்னு சொல்றேன். நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் தண்டனை வாங்கி இப்படி நிக்கிறேன். உன் கூட பழகின பாவத்துக்கு கடைசியா இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய். சரி, நீ கேட்டுக்கிட்ட மாதிரி நான் கல்யாண சர்டிபிகேட்ட உன் மாமா கிட்ட காட்ட போறதில்ல. ரொம்ப தேங்க்ஸ் யுவா. இரு, அவசரப்பட்டு தேங்க்ஸ் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன அனுப்பிட்டு பின்னாடி ஏதாவது கோல்மால் வேலை பண்ண, அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன் மேல என் கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். கண் பார்வையே போன என் மேல கண்ணு வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப இருக்கிற விருத்தியான சூழ்நிலையில நான் செத்து போயிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால நீ என்ன தயவு செஞ்சு நம்ப. சரி, நான் கிளம்புறேன். எது கூப்பிட்டாவ? கார்ல இரு, சொல்றேன். சொல்லு ராஜா, எது கூப்பிட்டாலாம்? ஸ்வேதாக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டுடுச்சு. அவதான் ஏதோ சொல்றானா, நீயும் அதை நம்பிட்டு வந்திருக்க. அவ உன்னை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திருக்கா. அவெல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது ராஜா, ராட்சசி. அவளை நம்பாத. கண்டிப்பா அவ ஏதோ பிளான் பண்றா. நீ தான் புரிஞ்சுக்காம அவ சொன்னதை ஏத்துக்கிட்டு இப்படி நீ பேசாம வந்திருக்க. அவள மாதிரி ஆளெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ சொல்ல வருது எனக்கும் புரியாம இல்ல சரண்யா. நானும் உன்கிட்ட இறக்கமே காட்டக்கூடாதுன்னு நினைச்சுதான் போனேன் சரண்யா. ஆனா அவ திருந்திட்டதா கதறினப்போ ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு தோணுது. சான்ஸே இல்ல. நீ இத்தனை சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு நம்பிக்கையே வரல. நான் எனக்காக பேசல ராஜா, உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். உடனே முத்தரசன் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றதுதான் சரியா இருக்கும்னு என் மனசுக்கு படுது. அந்த ஸ்வேதா எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். என்னையும் அவள மாதிரி மனுஷத்தன்மை இல்லாம நடந்துட்டு சொல்றியா? நான் ஒண்ணு இல்லாம ரோட்ல நின்னப்போ அவ என்னை விட்டு விலகி போனான். இப்ப காலம் கிட்டத்தட்ட அதே கதியில அவளை கொண்டு வந்திருக்கு. இப்போ அவ திருந்தலனா இனிமே அவ திருந்த எப்பவுமே வாய்ப்பு இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலையில அவ இருக்கும்போது முத்தரசன் கிட்ட போய் பேசுறத நானே விரும்பல. ஏற்கனவே ஸ்வேதா மேல பரிதாப உணர்ச்சியில இருக்கிற முத்தரசன் இதையெல்லாம் பார்த்தா எப்படி ரியாக்ஷன் பண்ணுவார்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. ஆனாலும் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸ்வேதாக்கு நான் கொடுத்த டைமை அவ யூஸ் பண்ணிக்கிட்டா உண்டு, இல்லனா மறுபடியும் அவளுக்கு கெட்ட காலம் தான். மிஸ் ஸ்வேதா, நீங்க வீட்டுக்கு போலாம். சந்தோஷமான மனநிலைமை தான் உங்களை சரியாக்கும். அதனால சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க. கண் பார்வை தெரியாத நான் எப்படி டாக்டர் சந்தோஷமா இருக்க முடியும்? பிறவிலேயே கண் பார்வை தெரியாத எத்தனையோ பேரு சந்தோஷமா இருக்கிறது இல்லையாமா? பிறவிலேயே இல்லனா அது வேற. ஆனா கண் பார்வை இருந்து இல்லாம போறது மிகப்பெரிய கொடுமை டாக்டர். இது தற்செயலா நடந்த ஒரு விபத்துமா. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? நீங்க முதல் வேலையா பண்ண வேண்டியது தன்னிறக்கத்தை விட்டு ஒழிக்கிறது தான். அதுதான் கூடவே இருந்து கொல்ற நோய். டாக்டர், ஸ்வேதாவுடைய தன்னம்பிக்கை பத்தி உங்களுக்கு தெரியாது. ரொம்ப பக்குவமான பொண்ணு. நீங்க கொடுக்கற மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு இன்னும் 10 நாளுக்குள்ள எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்டோட உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னு பாருங்க. ஸ்வேதா நிச்சயமா மீண்டு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மாமா, தேங்க்யூ சோ மச். மிஸ்டர் முத்தரசன், கூடவே இருந்து இவங்க கைய பிடிச்சு உதவி பண்ணி இவங்க இயலாமைய ஞாபகப்படுத்திட்டே இருக்காதீங்க. கண் தெரியலங்கிற ஒரு விஷயம் அவங்க மனசுல ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அத அவங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறாங்களான்னு அதை மட்டும் சரியா செக் பண்ணுங்க. என் உதவி எப்ப தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்க. இப்ப நீங்க உங்களை கூட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். ஓகே, வா ஸ்வேதா, போலாம்.
என்னாச்சு ஸ்வேதா? ஸ்வேதா என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? ஸ்வேதா, அழாம உள்ள வாம்மா. என் பொண்ணு இந்த மாதிரி நிலைமையில என்னால பார்க்க முடியல. லட்சுமி அழகு, நீ அழுது. ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்க ஸ்வேதா இன்னும் அழ வைக்காத. ஆமா, நம்ம கல்யாணம் முடிஞ்சு தொங்க தொங்க தாலிய கட்டிக்கிட்டு உங்க கை பிடிச்சு வலது காலை எடுத்து வச்சு இந்த வீட்டுக்குள்ள மருமகளை வருவேன்னு நினைச்சு. ஆனா நான் இப்படி திக்கு தெரியாம நிக்கிறேன்னு நீங்க கை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இத பாரு ஸ்வேதா, இப்போதைக்கு நீ அமைதியா ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் மேற்கொண்ட ட்ரீட்மெண்ட் நல்லபடியா எடுக்க முடியும். சீக்கிரமா குணமாகும். தயவு செஞ்சு நீ ஃபீல் பண்ணாத, நாங்களா இருக்கோம். மெதுவா மாமா, மெதுவா வா. மெதுவா.